வெல்கம் பேக் another fantastic video. மை சிலிபஸ் நீங்கள் பார்த்துருக்குறது மேன் ஆஃப் ஃபிக்ஷன். ஃபைனலி டியூன் ப்ராபஸியோட எபிசோட் 6ஓட பிரேட் வந்து இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே இந்த கடைசி எபிசோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த சீரிஸை பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா இல்லையா சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன எபிசோட்லேயே ஒரு பயங்கரமான பிளாட் ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. அதாவது டெஸ்மண்ட் ஹார்ட்டோட அம்மா வந்து துலா ஹார்க்கனன் தான் அப்படிங்கிறது. ஸோ அங்கேருந்து தான் இந்த மொத்த எபிசோடுமே கண்டினியூ ஆகுது. துலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, அபான் யுவர் சில்ட்ரன் ஹீஸ் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உன்னோட பையனை வந்து தனியாக தவிக்க விட்ட, உன்னோட பையனை வந்து நீ தனியாக விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப துலாவோட ஹெட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் துலா கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாக இருக்காங்களே, அவங்க டார்ட்டியாவை மர்டர் பண்ணுற அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. இவங்க டார்ட்டியை அவங்க மர்டர் பண்ணுறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துலா, காஷா, ஃப்ரான்சிஸ்கா இவங்க 3 பேருமே அவங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, வேலையை வந்து மர்டர் பண்ணுறத. அதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வேலையா கிட்ட அவங்களாம் கேட்கும்போது வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. டார்ட்டியா வந்து இந்த மாதிரி நம்ம மதர் ரெக்கோலாவோட கனவை வந்து அழிக்க பார்த்தாங்க. பட் நான் வந்து அதை தடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட அந்த 3 சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேலையாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிஸ்டர்ஹுட்டுக்கு தான் இவங்க வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஹுட்டுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த விஷயத்த வந்து மறைச்சிருவாங்க மற்ற சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் இந்த சம்பவத்தை பார்த்து துலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாமிட் வரும். ஸோ அப்போ தான் வந்து துலா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க வேலையக்கிட்ட. அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து வேலையக்கிட்ட சொன்னோன்னே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்லுவா, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து இந்த குழந்தைய வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலையை வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் பேசுவாங்க துலாக்கிட்ட. ஸோ துலாக்கு இதை கேட்டோன்னே ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதி அட்ரைடிஸ் இல்லையா? ஸோ அதனாலேயே வந்து துலாக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் அடுத்த ஷாட்லேயே நம்ம வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிருல் இருக்குல்ல, அந்த அனிருல்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிருல்லு. ஸோ அந்த திங்கிங் மிஷின் இருக்க இடத்துக்கு இந்த 3 சிஸ்டர்ஸையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இந்த மாரி அந்த ப்ரீடிங் புரோகிராம பத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம வேலையா. ஸோ அப்ப வேலையா சொல்றாங்க, துலாக்கு பொறக்க போற குழந்தையால இந்த உலகத்தையே வந்து மாத்துற சக்தி இருக்கு அதுக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸே ஷேப் பண்ற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கேட்டு நம்ம துலா வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க. என்னடா இவன் நம்ம குழந்தைய வந்து இந்த மாரி பிரச்சனையில மாட்டி விட்டுருவாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா, துலா மனசுல இருந்துரும். அந்த ஏஐ இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லும். இந்த மாரி துலாவோட குழந்தைக்கு வந்து இந்த உலகத்தையே மாத்துற சக்தி இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ இத கேட்டு வேலையா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துல யங் எம்பரரையுமே காட்டுவாங்க. ஏன்னா நம்ம வேலையாவோட பிளான் என்னன்னா, ஒரு சிஸ்டர வந்து பார்த்தீங்கன்னா, த்ரோன்ல உட்கார வைக்கிறது. அந்த இம்பீரியம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அங்க ஒரு எம்பரஸா வந்து சிஸ்டர உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் வேலையாவோட ஒரு பிளானாவே இருந்துச்சு. அந்த பிளான பத்தி அங்க இருக்க 3 பேத்துக்கிட்டயும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போதான் நம்ம யங் ஜவிகோவ காட்டுவாங்க. அண்ட் யங் நட்டாலியாவும் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே யங்கா இருப்பாங்க. அண்ட் வேற வேற பிளானட்ல கூட இருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்த ஷாட்டு துலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையும் பொறக்குது. பட் அந்த குழந்தை பொறந்த விஷயம் அவளுக்கும் இன்னொரு ஒரே ஒரு சிஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த குழந்தை பொறந்தோனே பார்த்தீங்கன்னா, அவ வந்து வேற ஒரு குழந்தைய அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அவளோட குழந்தையான டெஸ்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற இடத்துக்கு அனுப்பிச்சிடுறா. "நீ இங்கேருந்து ரொம்ப தூரமா இவள கூட்டிட்டு போயிரு" அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டர் கிட்ட குடுத்து, ப்ராமிஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம துலா கிட்ட இருக்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னும் பொறக்காத ஒரு பேபி தான் இருக்கும். ஸோ அந்த பேபிய வந்து ஸ்வாப் பண்ணிட்டு, அவங்க டெஸ்மண்ட்ட வேற இடத்துக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னா, துலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வேலைய நெனச்சு. ஏன்னா, வேலைய வந்து இவளையும் லைஃபு பிரச்சனைய கொண்டு வந்துருவா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, துலா வந்து அவங்களோட குழந்தைய வந்து ரொம்ப தூரமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்து பிரசன்ட் டைம் எனக்கு வராங்க. இந்த இடத்துல துலா இருக்காங்கல்ல, துலா அண்ட் நசீர் இவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து அந்த வைரஸ் எப்படி வந்து வேலை செய்யுது, ஸோ அதுக்கான ஆன்டி கியூர் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு வேலையில இறங்குறாங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஹுட்ஸ்க்கு நைட்மேர்ஸ் வந்துச்சுல்ல, ஸோ அந்த நைட்மேர்ஸ இவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான செய்தி ஒண்ணு கிடைக்குது. அதாவது அந்த ஒரு வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, பயம் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா, "ஃபியர் இஸ் அ மைண்ட் கில்லர்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூன் யூனிவர்ஸ்ல ஒரு ஃபேமஸான லைன் இருக்கும். ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பயம் நம்மள அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் பயம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அந்த பயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஃபுல்லா எரிஞ்சு, நம்மளோட மொத்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பர்ன் ஆயிரும். ஸோ இந்த பயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, அந்த வைரஸ வந்து ஈஸியா அவங்க டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இத வந்து அவங்க ட்ரையும் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு துலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத அக்செப்ட் பண்றாங்க. நான் இத ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நசீர் வந்து அவங்க தான் வந்து வாலண்டியரா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள இறங்குவாங்க. ஸோ அப்ப நசீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைட்மேர்ஸ் வரும். ஸோ அந்த வைரஸ் வந்து அவங்கள அப்படியே கில் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் அவங்களுக்கு
பயமும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அவங்களுக்கு வந்து பயங்கரமான விஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. அதனாலேயே அந்த வைரஸ் வந்து அவங்கள கொன்றும். மத்தவங்கலாம் எரிஞ்சு அப்படியே ஒரு மாரி பர்ன் ஆவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் ஆயிருவாங்க. ஸோ, இவங்க அப்படியே இறந்தும் போயிருவாங்க. அண்ட் இத பார்த்தா துலாக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கா இருக்கும். ஆனா, அவங்க எரிஞ்சு இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. "இட்ஸ் நாட் ஹியூமன், தே ஆர் வாட்சிங்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனுஷங்க இல்ல. அவங்க நம்மளே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நசீர் வந்து ஒரு லைன் சொல்லிட்டு தான் அவங்க வந்து இறந்து போற மாரி காட்டுவாங்க. ஸோ இங்க நடந்தது எல்லாத்தையும் அப்படியே துலா வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அனிருல் ஏஐ இருக்கு பார்த்தீங்களா? அந்த திங்கிங் மிஷின் கிட்ட போய் சொல்றாங்க. "நீ டெஸ்மண்ட் ஹார்ட்ட எப்படியாவது கொன்னன்னா, உன்னால அந்த மொத்த பேரழிவுலிருந்து யூனிவர்ஸ காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ சொல்லுது. ஸோ இத கேட்ட நம்ம துலா வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பிருவாங்க சாலசஸ் கேண்டஸ்க்கு. அடுத்த எபிசோட்ல டெஸ்மண்ட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீரன் அட்டடிஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ஹுட்க்கும் ரெபெல்ஸ்க்கும் என்ன சம்மந்தங்கிறத சொல்லிரு, நான் உன்ன விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கீரனுக்கு இவன் என்ன சொல்றான்னே புரியுது. ஈவன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர்கோனே வந்து புடிக்காது அப்படின்னு சொல்லுவான் நம்ம டெஸ்மண்ட் ஹார்ட் கிட்ட. ஸோ கடைசி ஒரு டெஸ்மண்ட் ஹார்ட்டால ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா, கீரன் கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ அவன் திரும்பியும் கீரன வந்து ஜெயில்ல அடைச்சுருவான். ஸோ அதுக்கப்புறம் நெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீரன காப்பாத்துறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வருவாங்க. பட் வந்தவங்க அவங்களோட அம்மாவான எம்ப்ரஸ் நட்டாலியா கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. "நீ பண்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. பட் அதுக்கு நெஸ் சொல்லுவா, "ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கீரன் ரெட்டிஸ எப்படியாவது காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எம்ப்ரஸ் நெஸ்ஸையே வந்து அரெஸ்ட் பண்ணிருவா. ஸோ இப்போ கீரன் ரெட்டிஸ், நெஸ் இவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சுருவாங்க. அடுத்த செட்ல இந்த மாரி எம்பரர் இருக்கார்ல, அவரும் ஃபிரான்சிஸ்காவும் பார்த்தீங்கன்னா, பெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணா பெட்ல படுத்திருப்பாங்க. ஸோ இத பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம எம்பரரோட ட்ரூ லவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபிரான்சிஸ்கா தான். பட் இம்பீரியமோட ஸ்ட்ரென்த்த வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டாலியா வந்து மேரி பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி. பட் ஆக்சுவலா எம்பரரோட ட்ரூ லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சிஸ்கா தான். ஸோ நம்ம எம்பரர் சொல்லுவாரு, "நான் உனக்கு இந்த பேலஸ்லயே வந்து இடம் குடுக்குறேன். ஸோ நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாத. என் கூடயே இரு. கண்டிப்பா என் ஒய்ஃபும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபிரான்சிஸ்கா வந்து சொல்லுவா, "நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஒய்ஃப் வந்து அத அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில முடியும்னு சொல்லி எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அத ரிஃப்யூஸ் பண்ணிருவாங்க. ஸோ அடுத்த செட்லயே ஃபிரான்சிஸ்கா வந்து வேலையா மீட் பண்ணி பேசுவாங்க. அப்பதான் ஃபிரான்சிஸ்கா சொல்லுவாங்க, "கீரன் அட்ரிடிஸையும், நெஸ்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேலையா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ வேலையா உடனே வந்து அவ போட்ட பிளான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருவா. ஏன்னா நெஸ்ஸ வந்து அவ சேவ் பண்ணணும். நெஸ்ஸுக்காக தான் இவ்வளோ விஷயத்த அவ பண்றாளே! ஸோ நெஸ்ஸ வந்து எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேலையாவே அந்த இம்பீரியம்குள்ள போறதுக்காக ரெடி ஆவா. ஸோ தியடிஸாவ கூட்டிட்டு அந்த இம்பீரியம்குள்ள வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்காக ரெடி ஆயிட்டுருப்பா. ஸோ அப்ப ஃபிரான்சிஸ்கா கிட்ட ஒரு நீடில் ஒண்ணு குடுப்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் சயனைட் நீடிலு. அத இந்த மாரி நம்ம ஃபிரான்சிஸ்கா கிட்ட குடுத்து, எம்பரர் போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுவா. பட் ஃபிரான்சிஸ்கா அத செய்ய கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா, அவளுக்கு தெரியும் இப்ப வந்து சிஸ்டர்ஹுட்ட ரொம்பவே நம்புறாங்க எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஃபிரான்சிஸ்கா வந்து எம்பரரோட மனச மாத்திருப்பா. பட் அந்த விஷயம் வேலைக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்காது. அவ வந்து ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி நம்ம ஃபிரான்சிஸ்காக்கு தெரியும். ஸோ அதனாலேயே அத சொல்லாம மறைச்சிருப்பா. ஸோ நம்ம வேலையா குடுத்த அந்த நீடில வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருவா ஃபிரான்சிஸ்கா. ஸோ நம்ம வேலையாவும் பார்த்தீங்கன்னா, பேலஸ்குள்ள போறதுக்காக ரெடி ஆவாங்க. ஸோ நெஸ் அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு ஜாபிகோ டெஸ்மண்ட் கிட்ட பேச போவாங்க. நெஸ்ஸ ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஸ்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றத கேட்டிருக்கவே மாட்டான். உங்களோட ஆர்டர் அப்படிங்கிறது எப்பவுமே தப்பா தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இம்பீரியம் இந்த மாரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவிகோக்கு எதிராவே டெஸ்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரல் கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இத பார்த்து பயந்த நம்ம எம்பரரு நேரா எம்ப்ரஸ் நட்டாலியா கிட்ட போவாங்க. ஸோ எம்ப்ரஸ் நட்டாலியாவும் பார்த்தீங்கன்னா, நெஸ்ஸெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லா அநியாயமும் போதும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இம்பீரியம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ரஸ் நட்டாலியாவும் பார்த்தீங்கன்னா, ரவுட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடியே டெஸ்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி குடுப்பான். ஸோ இப்பதான் ஜாபிகோக்கு புரிய வருது. எம்ப்ரஸ் நட்டாலியாவும் டெஸ்மண்டும் சேர்ந்து இந்த இம்பீரியம டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கரெக்ட்டா வேலையாவும் பார்த்தீங்கன்னா, பேலஸ்குள்ள என்ட்ரி ஆயிருவாங்க. என்ட்ரி ஆன வேலையா வந்து நம்ம எம்பரர பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி "நீ த்ரோன்ல உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான். ஸோ நீ வந்து ஒரு பப்பட்டா. ஸோ உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க சொல்றத தான் நீ இவ்வளோ நாளா செஞ்சுகிட்டு இருக்க. ஸோ நீ ஒரு பப்பட். உன்னை எம்பரர் ஆக்குனதே நாங்க தான். உன்ன மாரி முட்டாள் தான். எந்த விதமான கேள்வியும் கேட்காம எங்க பேச்செல்லாம் கேட்பான். ஸோ அதனால தான் உன்னைய வந்து எம்பரரா உட்கார வச்சோம்." அப்படிங்கிற மாரி பயங்கரமா இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இத கேட்ட எம்பரருக்கு பயங்கரமா கோவம் வந்து நம்ம வேலைய வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. ஸோ வேலையாக்கு இதான் வேணும். அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு வந்து வேலையா கூட்டிட்டு போவாங்க அந்த கார்ட்ஸு. ஸோ அந்த பேலஸ்ல ஒரு சோல்ஜர் போய் இந்த மாரி டெஸ்மண்ட் கிட்ட வேலையா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கேட்டோனே டெஸ்மண்ட் கண்டுபிடிச்சுருவான். வேலையா எதுக்காக அந்த பேலஸ்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்மண்ட் வேக வேகமா பார்த்தீங்கன்னா, வேலையாவ தேடி போவான் அந்த ஜெயிலுக்கு. ஸோ வேலையா அந்த இடத்துல அங்க வந்து எல்லா காட்ஸையும் கொன்னுட்டு நம்ம நெஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை பண்ணிருவா. ஸோ விடுதலை பண்ணி இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, நெஸ் வந்து கிரண் அட்ரடிஸையும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலையா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் என்ன பண்றது? நெஸ் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஸோ அதனாலேயே வந்து வேலையா கிரண் அட்ரடிஸையும் வந்து காப்பாத்திருவா. ஆனா இவங்கள காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது தியடிஸ சொல்லுவா, "நான் இங்கேயே இருக்கேன். நெஸ் மாரி வேஷம் போட்டு நான் இங்கேயே இருக்கேன். நீங்கலாம் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேலையார்கிட்ட சொல்லுவாங்க. வேலையா, "வேணாம் இது ரொம்பவே டேஞ்சர்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தியோடோசியா சொல்லுவா, "நான் இதுக்காக தான் பொறந்தேன். இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க கிளம்புங்க. நான் இத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து டெசிமோடும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு என்ட்ரி குடுப்பான். பட் அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்பிருவாங்க. ஸோ அவங்க தப்பிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டெசிமோட் வந்திருப்பான். அவன் இந்த மாரி கார்ட்ஸ் எல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்து அப்படியே நேரா கிட்ட போய் நெஸ்ஸையும் கீரன் ரெடிஸும் பார்ப்பான். பட் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே கீழ இருக்க கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சொல்லுவான். அண்ட் டெசிமோட் கிட்ட போய் கேட்கலான்னு போகும்போது, அந்த கீழ கிடக்கிற கார்ட்ஸ் வந்து டக்குனு ஒரு கத்திய வச்சு குத்திருவான். டெசிமோட் குத்து வாங்குனோனே அந்த இடத்துலருந்து கிளம்பி போயிருவான். அண்ட் தியோடிசியா தான் அந்த காட் மாரி வேஷம் போட்டு அந்த இடத்துல படுத்திருப்பான். ஸோ இந்த இடத்துல ஏன் டெசிமோட்ட வந்து அவன திரும்பி கொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்புனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்ஸ் சொல்லுவான், மதர் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான். ஸோ இத கேட்டோனே நம்ம டெசிமோட் நெனச்சுப்பான், இந்த மாரி வேலைய தான் வந்து ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கா அவன் மேல அப்படின்னு சொல்லி நெனப்பான். ஸோ அதனால தான் அந்த காட் அப்படியே ஒரு இடம் டெசிமோட் அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். அடுத்த ஷாட்ல இந்த பக்கம் ஜாவிகோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிரான்சிஸ்கா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஜாவிகோ ஆல்ரெடி வேலையா சொன்ன விஷயத்தெல்லாம் நெனச்சு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டான ஒரு ஸ்டேட்ல வந்து சுத்திட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு பிரான்சிஸ்கா வந்து இந்த மாரி ஜாவிகோ கிட்ட வந்து பேசும்போது, நம்ம ஜாவிகோ கேட்பான், "நீயும் வந்து அந்த கூட இருந்தவங்க ஒருத்தன் தானே? நீயும் சிஸ்டரும் தானே? ஸோ நீயும் வந்து என் கூட இருக்கிறதுக்கு காரணம், நான் வந்து ஒரு பப்பர் தானே?" அப்படிங்கிற மாரி ஜாவிகோ வந்து பிரான்சிஸ்கா கிட்ட பேசுவான். அப்ப பிரான்சிஸ்கா சொல்லுவா, "ஆமா, வேலைய வந்து உன்ன கொல்ல சொல்லி அனுப்பிச்சா. பட் நான் அதுக்காகலாம் வரல. எனக்கு நீ வேணும். உன் மேல இருக்க லவ் வந்து உண்மதான். நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். உன்ன கொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாவிகோ நம்பவே மாட்டான். அவன் வேலையா சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பயங்கரமா குழம்பி போயிருப்பான். அண்ட் ஜாவிகோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என் முதுகுல குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சேட்னஸ்ல இருப்பான். ஸோ அதனாலேயே அவன் என்ன பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட இருக்க அந்த கத்திய வச்சு அவனே வந்து பார்த்தீங்கன்னா குத்திப்பான். ஸோ உடனே பிரான்சிஸ்கா ஜாவிகோ ஹெல்ப் பண்றதுக்காக போவாங்க. பட் பின்னாடியே வந்த எம்ப்ரஸ் நட்டாலியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நீடில் இருக்குல்ல, நம்ம பிரான்சிஸ்கா வந்து ஒரு நீடில் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, ஒரு சயனைட் மெட்டல் சயனைட் நீடிலு. ஸோ அத வச்சே வந்து எம்ப்ரஸ் பிரான்சிஸ்காவ வந்து குத்திருவாங்க. ஸோ பிரான்சிஸ்காவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இறந்து போயிருவா. எம்பரர் மேலேயே வந்து இறந்து போயிருவா. ஸோ இத பார்த்தோனே அவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, பிரான்சிஸ்கா தான் வந்து ஜாவிகாவ கொன்னா அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஸோ நம்ம நட்டாலியாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருவாங்க. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கலவரம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, அப்படியே ஆப்போசிட்ல சிஸ்டர் உள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து லைலா இருக்காங்கல்ல, அவங்க வந்து போன எபிசோட்ல இந்த மாரி அந்த ரெக்கோல வந்து இந்த மாரி லைலாவோட உடம்புல இருப்பாங்க. போன எபிசோட்ல. ஸோ இந்த எபிசோட்ல அப்படியே அது ரிப்பீட் ஆகி டார்டியா வந்து பார்த்தீங்கன்னா, லைலாவோட உடம்புல இருப்பாங்க. அது ஏன்னா, டார்டியா வந்து ஒன் ஆஃப் த கிராண்ட் மதர் தான் நம்ம லைலாக்கு. ஸோ அதனால இப்ப டார்டியாவோட ஆவி வந்து நம்ம லைலா வந்து பொசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஜென்னுக்கு தெரியாது. லைலா சொல்லுவா, "இந்த கட்டெல்லாம் கொஞ்சம் அவுத்து விடு. எனக்கு வந்து ரொம்பவே டைட்டா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. ரொம்பவே இறுக்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவா. பட் ட்ரிக் பண்ணி நம்ம ஜென் கிட்டருந்து தப்பிச்சு வெளிய ஓடிருவா. ஸோ அப்ப வெளிய போன லைலா உடம்புல இருக்க டார்டியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டர் எமிலின மீட் பண்ணுவாங்க. ஸோ போன எபிசோட்லயே பார்த்துருப்போம். அந்த மாரி எமிலின் வந்து டார்டியா பத்தின புக்க எடுத்து படிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ டார்டியா பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்ப எமிலின வந்து டார்டியா மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ண உடனே இங்க இருக்க சிஸ்டர்ஸ்லாம் எங்க போனாங்க? என்னாச்சு? அப்படிங்கிற மாரி நம்ம லைலா உடம்புல இருக்க டார்டியா கேட்பாங்க. ஸோ இத பார்த்த எமிலின் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தெரியாதுல்ல, இங்க இருக்கிற டார்டியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வந்து ஒரு ஷாக்ல இருப்பா. ஸோ அப்பதான் அவளுக்கும் வந்து தெரிய வரும், இந்த உடம்புல இருக்கிறது வந்து டார்டியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப டார்டியா கேட்பாங்க, "இந்த இடத்துல யார் மதர் சுப்பீரியரா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப எமிலின் சொல்லுவாங்க, "மதர் வேலியா தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கேட்ட டார்டியா பயங்கரமா கடுப்பாயிருவா. கடுப்பான அவ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டர்ஹுட்லேருந்து எரேஸ் பண்ணப்பட்ட ரெக்கார்ட்ஸ தேடி போவா. அது வேகமா அந்த பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? டார்டியா வந்து ஒரு இடத்துல மர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும். ஸோ அந்த குளத்துக்கிட்ட போவா. போனவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குளத்துல ஃப்ளோ ஆகுற தண்ணிய வந்து ஸ்டாப் பண்ணுவா. ஸோ ஸ்டாப் பண்ணோனே அந்த குளம் வந்து எம்ப்டி ஆகும். எம்ப்டி ஆனோனே உள்ள பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எலும்புக்கூடு இருக்கும். ஸோ இத பார்த்தா அங்க இருக்க சிஸ்டர்ஸ், அந்த ஆக்கோலைட்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கா இருக்கும். ஸோ அப்பதான் டார்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மைய சொல்றா. அதாவது வேலையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்லவங்க கிடையாது. அவ பேச்ச கேட்காத எல்லா சிஸ்டர்ஸையும் கொன்னு தான் இங்க போட்டுருக்கா அப்படிங்கிற உண்மைய சொல்லுவாங்க. அண்ட் இப்ப தான் ஒரு ஃபிளாஷ்பேக் சீனையுமே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்றாங்க. அந்த இடத்துல டார்டியாவ கொன்னோனே, நம்ம வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சிஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாரி, "நீங்க என்னோட பார்த்துக்க வாங்க. நான் சொல்றத நீங்க எல்லாம் கேளுங்க. என்ன அடுத்து மதர் சுப்பீரியரா மாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அங்க இருக்க சிஸ்டர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வேலையா
துலா, ஃப்ரான்சிஸ்கா அண்ட் காஷா இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையாவோட பேச்ச கேட்காதவங்க எல்லாரையும் வாய்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அவங்கள அவங்களே கொத்திக்கிற மாரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, கருணையே இல்லாம மர்டர் பண்ணுவா. எக்ஸப்ட் நம்ம சிஸ்டர் ஐலா அவங்கள மட்டும் மர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம வேலைய வந்து இத பத்தி யார்ட்டயாவது சொன்னோம்னா, உன்ன வந்து கொன்றுவேன் அப்டி சொல்லிட்டு நம்ம ஐலாவ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த உண்மை அங்க சிஸ்டர்ஹுட்ஸ்ல இருக்க எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஆனா அடுத்து பிரசன்ட்டா காட்டுறாங்க. அந்த இடத்துல லைலா வந்து அந்த ப்ரீடிங் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரீடிங் ப்ரோகிராம் அத வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்காக அங்க போவாங்க. அடுத்து அப்படியே சான்சஸ் கடைசியா காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து வேலையா வந்து நம்ம கிரண் அட்ரடிஸையும் நெஸ்ஸையும் வந்து தப்பிச்சு போறதுக்காக வெளிய போயிருப்பாங்களா, அந்த இடத்துல டெஸ்மோனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துருவாரு. அவங்க தப்பிச்சு போற சமயம் பார்த்து உள்ள புகுந்து அவங்கள புடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல வேலையா வந்து அவங்க வாய்ஸ் பவர யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே வந்து சாகடிச்சுக்கிற மாரி அவங்க பவர பயங்கரமா யூஸ் பண்ணி, அவங்க கைய யூஸ் பண்ணாம சண்ட போட்டு வருவாங்க. ஸோ இத பார்த்த டெஸ்மோனால்ட் பயங்கரமா கோவம் வரும். ஸோ அவன் வேலையாவ கொல்றதுக்காக அப்படியே கிட்ட வருவான். அப்ப வேலைய சொல்லுவாங்க, "என் முடிவ பார்த்தேன்னு சொல்லல, அத எனக்கு காட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்ப கரெக்ட்டா வேலைய வந்து அவங்களோட வாய்ஸ் பவர யூஸ் பண்ண, அந்த சைடு ஆப்போசிட்ல வந்து டெஸ்மோனால்ட் அவங்களோட அந்த வைரஸ் ட்ரிகர் பண்ணி விடுற அந்த பவர யூஸ் பண்ண, இவங்க 2 பேரும் பயங்கரமா கொலாப்ஸ் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் தெளிவா காட்டுவாங்க. அந்த வைரஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டெஸ்மோனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலையா மேல அந்த வைரஸ் யூஸ் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? ஸோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையா ஒரு ஐஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல வந்து கண் முழிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வேலையாவோட நைட்மேர்ஸ் இருக்குல்ல, அதாவது வேலையாவ பயமுறுத்துற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நடக்கும். அண்ட் வேலையாவே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாங்க. பயங்கரமா பயப்படுவாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த வைரஸ் அவங்கள கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க உடம்பே வந்து அப்படியே எரிய ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கரெக்ட்டா அவங்க துலாவும் வந்து என்ட்ரி குடுப்பாங்க. ஏன்னா அவங்க சேலஞ்சர்ஸ் கடைசில கிளம்பியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தோனே வேலையாவ பார்த்தோனே, வேலையாவோட கைய பிடிச்சு, அவங்க அந்த மாரி வேலையாவுக்கு பயப்படாத நான் உன் கூட இருக்கேன். ஸோ என்னோட வாய்ஸ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ வேலையா இத கேட்டோனே, டக்குனு அவங்களோட பயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டு போக ஆரம்பிக்கும். அவங்க அந்த பயத்த ஓவர் கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைரஸ வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம வேலையா. ஸோ இப்ப தான் இந்த வைரஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வருது. அதாவது அவன் டெஸ்மோனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட உடம்புக்குள்ள இருக்க அந்த வைரஸ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தூண்டி விடுறான். அவன் கண் யூஸ் பண்ணி. ஸோ அவனோட ரைட் ஐய பாருங்களேன். ஸோ இந்த ஐல தான் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றான்னா, அந்த வைரஸ வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க அந்த வைரஸ வந்து ட்ரிகர் பண்றான் அவங்களோட உடம்புக்குள்ள. ஸோ அதுக்கப்புறம் அந்த வைரஸ் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? பயமுறுத்துற விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு விஷனா கண்ல காட்டுது. ஸோ இத பார்த்தோனே அவங்களும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே பயந்துட்டு இருக்கும்போது, அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பயத்தினாலேயே வந்து அவங்க உடம்பும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போகுது. ஸோ இப்படிதான் அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் ஃபைனலி அவங்க வேலையா அத ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்ப தான் டெஸ்மோனால்ட்க்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, அந்த அரக்கிஸ் பிளானெட்க்கு போயிருப்பாரு டெஸ்மோனால்ட். ஸோ அப்ப அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே இந்த ஷாட்ல தான் வந்து தெளிவா காட்டுறாங்க. அதாவது அந்த பெரிய ஷாய்ஹுட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அந்த சாண்ட்வார்ம் இருக்குல்ல, அந்த சாண்ட்வார்ம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, டெஸ்மோனால்ட்ட அட்டாக் பண்ண வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து டெஸ்மோனால்ட்ட காப்பாத்துறாங்க. காப்பாத்தி அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள போடுறாங்க. ஸோ போட்டு அவரோட டெஸ்மோனால்டோட ரைட் ஐ இருக்குல்ல, அந்த ஐய மட்டும் எடுத்து அத வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. வேற ஒரு மிஷின் கண்ணா வந்து மாத்தி அந்த ஐய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் பண்றாங்க. அண்ட் இத பண்றது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு ஏஐ மிஷின் தான். ஒரு திங்கிங் மிஷின் தான் டெஸ்மோனால்ட்க்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஐஸ் இருக்கும்ல, 2 கோல்ட் ப்ளூ ஐஸ் இருக்கும்ல, அந்த ஐஸ் வந்து 2 ஐஸ்லாம் கிடையாது. அது 1 தான். அந்த ஒரு ஐஸ் தான் வந்து இந்த ரோபோட்டு. ஸோ இதுதான் இங்க நடக்கிற இவ்ளோ பிரச்சனைக்கும் வந்து காரணமா இருக்குது. இதுதான் வந்து அந்த டெஸ்மோனால்ட்க்கு அந்த பவருமே பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. அந்த ஐஸ் மூலியமா. ஸோ இந்த உண்மை எல்லாமே நம்ம வேலையாக்கு ஒரு வழியா தெரிய வருது. அண்ட் கண் முழிச்ச வேலையா வந்து டெஸ்மோனால்ட்ட கொன்று அப்படின்னு சொல்லி துலா கிட்ட சொல்லுவாங்க. பட் துலா வந்து கேட்டுருக்க மாட்டாங்க. துலா சொல்லுவாங்க, "நான் கொல்ல மாட்டேன். ஏன்னா இவன் தான் என் பையன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேலைக்கு இதுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம வேலை நினைச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு துலா பொறந்த குழந்தை வந்து ஆக்சுவலா இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு அப்பதான் அந்த உண்மை வந்து புரிய வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம வேலையா சொல்லுவா, "என்ன பார்த்தா உனக்கு மான்ஸ்டர் மாரி இருக்கா? என்கிட்ட ஏன் அந்த உண்மைய மறைச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் துலா சொல்லுவாங்க, யோசிச்சு பாரு. நீ நம்ம குடும்பத்துல இருந்த 3/4வாசி பேர வந்து இப்படிதான் கொன்றுருக்க. ஸோ நம்மளோட பிரச்சனை எதுவுமே இவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன தூரமான இடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேலைய அத கேட்டோனே பயங்கரமா உடைஞ்சு போயிருவாங்க. வேலைய அந்த இடத்த விட்டு கிளம்பிருவாங்க. பட் டெஸ்மோனால்ட்ட வந்து நம்ம துலாவ வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அண்ட் டெஸ்மோனால்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தெரியும். அதாவது துலா தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது மூலியமா டெஸ்மோனால்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால டெஸ்மோனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டா மனசு மாறுற மாரி இருக்கும். பட் துலாவே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாரு டெஸ்மோனால்ட். அப்படியே நம்ம வேலையா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்கல்ல, அவங்க, கிரண் அட்ரெடிஸ் அண்ட்
நெஸ் இவங்க 3 பேருமே அரக்கேஸ் பிளானட்டுக்கு போவாங்க. அரக்கேஸ் பிளானட்டுக்கு எதுக்காக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தானே இந்த மொத்த சம்பவத்துக்கும் காரணமான அந்த மிஷின் வந்து இருக்கு. ஸோ டெசிமன் நாட்டுக்கு இவ்வளோ வேலையும் பண்ண அந்த மிஷின் அங்க தானே இருக்கு. ஸோ நம்மளோட எனிமி இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேலையா வந்து அரக்கேஸ் பிளானட்டுக்கு போயிருப்பாங்க. யார் கூடனா, கீரன் அட்reides கூடயும், நெஸ் கூடயும். ஸோ போனவங்க வந்து கீரன் கிட்டயும், நெஸ் கிட்டயும் சொல்லுவாங்க, நம்ம எனிமி இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இதோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. ஸோ உண்மையிலே ஒரு தரமான சீசன் 1 கைஸ். எனக்கு ஃபைனல் எபிசோட் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல எண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டியூன் ப்ராப்பர்சியோட லோருங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு வரத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த சீசன் இன்னும் பயங்கரமா வந்துச்சுன்னா, கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீரிஸா மாறும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரி. அண்ட் இது இப்போதைக்கு சீசன் 2க்கும் வந்து ரினூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க கூடிய சீக்கிரமே வந்து சீசன் 2 பார்த்துரலாம். ஸோ நீங்க எத்தன பேர் இந்த சீரிஸ பார்த்தீங்க? உங்களுக்கு என்னோட பிரேக் டவுன் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டன தட்டுங்க. அண்ட் வேற எந்த சீரிஸ்க்கு இந்த மாரி பிரேக் டவுன் வேணும் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய். Good afternoon, good evening, and good night.